நாத்தான்வேல், சொல்லுங்கம்மா. நான் பெத்லஹேம் வரைக்கும் போயிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, சாப்பிட்ரு. அடுத்து என்ன செய்ய போற? வழக்கம் போல அந்த அத்தி மரத்தின் கீழே உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ண போறேம்மா. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. 1வது சங்கீதத்துல இருக்கிற மாதிரி நீ கெட்ட நண்பர்களோட சேர்றதும் இல்லை, பரியாசக்காரங்களோட உட்கார்றதும் இல்லை. கரெக்டா சர்ச்சுக்கு போற, ஊழியம் செய்யற, சரியான நேரத்துக்கு பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ற. ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருப்பா. நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றிம்மா, ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அண்ணா, இன்னைக்கு பெத்சாயிதாலேருந்து பில்லி பண்ணா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. வரும்போது பார்த்துக்கோண்ணா. சரிம்மா. டே நாத்தான், தினமும் இங்கே வந்து பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, உன்னை பார்த்து அந்த ஆண்டவர் என்ன உத்தம புத்திரன் நான் சொல்ல போகிறாரு. நீ பைபிளே வாசிக்கிறது இல்லையாடா? சங்கீதம் 139 இப்படி சொல்லுது: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்படின்னு வேதம் சொல்லுதுடா. டேய், அப்படியே ஒன்றும் ஒன்னையே பார்த்துட்டு இருக்க மாட்டாடா. உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அவரை உன்னை மட்டுமேவா பார்த்துட்டு இருப்பாரு? போடா பைத்தியம். டேய் யோனா, சங்கீதம் 53:2 சொல்லுது: தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அது மட்டும் இல்லை, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இப்போவும் ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது உனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது? டேய், இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு என் கூட வாடா. என் நண்பன் ஒருத்தன் துரிதமாக பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு சின்ன டெக்னிக் தான்டா, அதை பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வரை சம்பாதிக்கலாம். வாடா, வந்து சம்பாதிச்சுட்டு வந்து அப்புறம் இங்கே வந்து உட்காரு. அதுக்கு 2 பேர் வேணுமாண்டா. ப்ளீஸ் வாடா. ஏண்டா, போன வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது எங்கே கவனிச்சுக்கிட்டு இருந்த? நீதிமொழிகளிலிருந்து பேசும்போது அநியாயத்தின் திரவியம் ஒன்றிற்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். உத்தமனாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். ஜாக்கிரதையா இருடா, தப்பான வழியில போய் எங்கேயாவது சிக்கிக்காத. கர்த்தருக்கு பயந்து நல்லது பண்ணு. வாடா, இவர் பெரிய உத்தமரு, உழைக்க தெரியாதவன். உன்கிட்ட போய் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. சீ, வாடா. ஏண்டி, உங்க அம்மா அப்பா 2 பேரும் சர்ச்சில் எவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. நீண்டடானா எங்களோட சேர்ந்து ஊரை சுற்றுற, சினிமா பார்க்குற, பசங்களோட சுற்றுற. என்னைக்கு மாட்ட போறியோ தெரியல. உங்க அம்மா கூட தான் சர்ச்சுக்கு வராங்க, காணிக்கை எடுக்கிறாங்க. ஆனா நீ என் கூட சேர்ந்து ஊரை சுத்துற. பெருசா பேச வந்துட்ட, போடி. ஏய், அங்க பாரேன், நாத்தான்வேல் உட்கார்ந்து இருக்கிறான். இவனுக்கு சபையிலயும் நல்ல பேரு, ஊர்லயும் நல்ல பேரு. இருக்க கூடாதே, எப்படியாவது என் வலையில இவனை விழ வைக்கணும்டி. அவ்வளவுதானடி, நேரடியாவே பேசிடுவோம். உன் அழகுக்கு மயங்காதவன் யாருடி? இப்ப பாரு. ஹே நாத்தான், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சாந்தி, நீ எப்படி இருக்க? நண்பா, இப்படி அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கியே, உனக்கே போர் அடிக்கலையா? சரி, நான் ஒரு விஷயத்துக்கு நேரடியாகவே வரேன், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சபையிலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அழகான பொண்ணு, என் அன்பு தோழி எஸ்டர் அங்கே நிற்கிறா பாரு. அவன் உன் மேலே உசிரே வச்சிருக்கா. நீ சரின்னு சொன்னா போதும், எங்கே போனாலும் எங்கே சுற்றினாலும் அவளே செலவு பண்ணுவா. உனக்கு தேவையான பணமும் அவகிட்ட இருக்கு. ஜாலியாக இருக்கலாம், என்ன சொல்கிற? சாந்தி, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நீ இவ்வளவு நேரம் புகழ்ந்து சொன்னது உன்னுடைய புகழ்ச்சி. ஆனால் கர்த்தரால் வரும் புகழ்ச்சிக்கு தான் நான் காத்திருக்கேன். என் அன்பு சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணுங்க, போங்க. ஏண்டி, நான் அப்பவே சொல்லலையா இவன் தேற மாட்டானே? ஆண்டவர் அப்படியே இவனை புகழ போறாராம், இவர் அதை பார்க்க போறாராம். வாங்கடி போலாம்.
ஐயோ ஐயோ, இவனை அந்த ஆண்டவரால கூட திருத்த முடியாது. டேய் டேய் டேய், மிஸ் பண்ணிட்டியேடா, மிஸ் பண்ணிட்டியே. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுருக்கவே மாட்டேன்டா. ஏய், நீ எல்லாம் பேசாம பரலோகத்துக்கே போயிடா. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. ஏய் நாத்தான், எப்படி இருக்க? உன்னை தான் தேடி வந்தேன். வழக்கம் போல் நீங்கள் தான் இருப்பேன்னு தெரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போல? ஃபிலிப், வா வா வா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏய் நாத்தான், மிகப்பெரிய சந்தோஷமான நற்செய்திடா. என்ன இவ்வளோ பூரி போட சொல்கிற? அப்படி என்ன நற்செய்தி? நீ அடிக்கடி சொல்லுவியே, என்னுடைய ஆண்டவர் மேசியாவாக வருவார், என்னை சந்திப்பார்னு. அந்த மேசியாவை நான் பார்த்தேன். நம்முடைய வேத புத்தகத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் கூட அவரை பற்றி சொல்லியிருக்காங்களே, அவரை நான் பார்த்தேன்டா. ஏய், எங்க பார்த்த? யாருடா அவரு? நாசரேத்து ஊரிலிருந்து வந்திருக்கிற யோசேப்புங்கிறோடைய மகன் இயேசு தான் அவர். நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமாடா? எங்க பார்த்த? எப்போ பார்த்த? வா, அவரை உனக்கு காட்டுறேன். அப்படின்னா நாத்தான்வேல் சொல்றதெல்லாம் உண்மையா? நம்ம தீர்க்கதரிசிகள் சொல்றதெல்லாம் நடக்குதா? அப்படின்னா நம்ம தான் தப்பா வாழ்றோமா? ஏய் சாந்தி, பயமா இருக்குடி. நம்ம தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சு வாழ்ந்துட்டோம். ரொம்ப பயமா இருக்குடி. ஏய் யோனா, நீ எங்களோட வாடா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இயேசுவே, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? முன்ன பின்ன நம்ம பார்த்துக்கிட்டது கூட இல்லையே. பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். பிலிப்பு என்னை அழைக்கிறதுக்கு முன்ன அத்திமரத்துக்கு கீழே நடந்ததெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னா, அப்போ ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. நான் இவ்வளவு பெரிய பாக்கியவான். என் இரட்சகரை என் கண்கள் கண்டதே. அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா, எங்களை மன்னிங்க ஏசப்பா. நாங்கள் பரிகாரமாக வாழ்ந்துட்டோம் ஏசப்பா. நீங்கள் எங்களை பார்க்குறீங்கன்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்களை மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்று நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியைகளையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அந்த அத்திமரத்தின் கீழே இவனுக்கு பாவம் செய்யவும் பண ஆசையில் விழவும் வாய்ப்புகள் வந்தது. தன் உத்தமத்தை விட்டு விலகாத இவனே என்னால் புகழப்படுவான். இவனே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்.
இவனைப் போல நீங்களும் உத்தமத்தை விட்டு விலகாமல் வாழ்ந்தால் பரலோகம் நிச்சயமே. அத்திமரம் கீழே காத்திருப்பேனே, நாத்தானை போலவே உத்தமனாகவே. அத்திமரம் கீழே காத்திருப்பேனே, நாத்தானை போலவே உத்தமனாகவே. உம் ராஜ்யம் வருகவே, உம் சித்தம் செய்யவே, உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. உம் ராஜ்யம் வருகவே, உம் சித்தம் செய்யவே, உமக்காய் வாழவே ஒவ்வொரு நாளுமே. கள்ளமில்லா உள்ளம் தாரும், கபடில்லா எண்ணம் தாரும், வஞ்சமில்லா நெஞ்சம் தாரும், இயேசுவே உம்மை போலவே. கள்ளமில்லா உள்ளம் போதும், கபடில்லா எண்ணம் போதும், வஞ்சமில்லா நெஞ்சம் போதும், இயேசுவை போல் மாறுவே.